இன்றைக்கி நம்ம வீட்டு வயல்லையே வேலை இருந்ததுங்க. அதனால தான் வயலில் வேலை செய்யலான்னு போயிட்டு இருந்தோங்க. இதாங்க எங்கள் ஊர் மாகாளியப்பர் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. அதுவும் இப்போ அறுவடை காலம் அப்படிங்கிறனால வைக்கெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ தாங்க மிஷினு கட்டு, முன்னாடிலாம் ஆள் கட்டுதாங்க. அப்புறம் எங்கள் ஆயா குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. அதில் போயிட்டு குடத்துல தண்ணியை எடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்கங்க. நம்ம வயல் வேற ஆலக்கொட்டாக்கி பக்கத்துலேயே இருந்ததுங்க. அங்கே உள்ள பாட்டி டீ கொடுத்தாங்கங்க நம்ம தாத்தாக்கு. அப்புறம் அதையே எடுத்துகிட்டு நான் போயிட்டேங்க. போன உடனே எங்கள் ஆயா வேற தற்காப்பு உடைய அணிய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சொனை வேற ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்கள் தாத்தா ஒரு 4-5 பட்டை கொத்தி வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவும் பாட்டி சேர்ந்து கொத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி நானும் களத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு நானும் கொத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன தற்காப்பு உடையே இல்லைங்க. அதனால் கையில் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நமக்கு முக்காப்பட்டை போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிருச்சுங்க. கபகபன்னு பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறமேல எங்கள் ஆயா பழைய சோறும் ஊரில் ஊற வச்சு மிளகும் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ஆனால் இந்த வயலில் வந்து நீரார குடிக்கிற சுகமே தனிங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பிட வந்துட்டாருங்க. ஏதோ பெரிய அதிசயத்தையே பார்த்த மாட்டோம் இந்த சிட்டுக்குருவிகளை பார்த்துட்டோங்க நம்ம. அப்புறம்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே குடம் வேற வெயில் இருந்ததுங்க. சரி நிழலில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு உரமாக நான் எடுத்துகிட்டு போயிட்டு நிழலில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த சொம்பை வச்சு பார்க்குற வைக்கவே முடியலங்க. எப்படியோ ஒருபடியாக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வம்புட்டி எடுத்துகிட்டு போயிட்டு களையை கொத்திக்கிட்டு இருந்தோங்க. அப்போ வந்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்து ஊர்க்கதைலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கொல்லையில் ஊர்க்கதை பேசுகிறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. எங்கள் ஆயா வேற எங்கள் தாத்தா வீட்டு ஜனத்தை திட்ட, எங்கள் தாத்தா வந்து எப்படி எங்களை திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ரொம்பவே சிரிப்பாக இருந்ததுங்க. அப்புறம்னா கொஞ்சம் நேரத்தில் நானும் கொத்த ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு கொஞ்சம் சரியான வெயிலுங்க. நான் ஒரு பட்டம் முடிச்சுட்டு போய் உட்கார ஆரம்பிச்சிடுவேங்க. உச்சந்தலைக்கு நேராக உச்சி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி தான் அந்த வயலெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு தெரிலங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ அணைக்கு பக்கத்தில் இந்த பழமாட்டம் ஒன்று கடந்ததுங்க, சோப்பாக என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வேற முள் வேற இருந்ததுங்க, காலெல்லாம் குத்திடுச்சுங்க. அப்புறம் நம்ம தாத்தாவும் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் எங்கள் ஆயாவும் என்னாட்டி முடியல அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தா ஒரு கரும்பில் மட்டும் கம்பளி பூச்சி என்னென்னு நினைக்கிறேங்க, அது மட்டும் நிறையா இருந்ததுங்க. பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் இப்போ களை வெட்டிட்டோம் அப்படின்னா மண் அணைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு மருந்து விட்டு தண்ணியை பச்சலான்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் புல்லாக இருக்கிற இடத்துலலாம் களையை வெட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கடா நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அணைக்கு பக்கத்தில் நிழலாக இருந்ததுங்க. அங்கே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டு வண்டிலாம் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்கங்க. இந்த மாட்டு வண்டிலாம் பார்க்கவே முடியல. அப்புறம்ல கொஞ்ச நேரம் ஒரு 10:30 போல் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க வீட்டுக்கு. சரியான வெயிலுங்க. சரி என்னடா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எங்கள் தாத்தா இங்கே மணத்து தக்காளி நிறையா இருக்குது, நான் போய் பிரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க வரப்பில். சரி நம்மளும் போய் தேடுவோன்னு சொல்லிட்டு நானும் ஒரு சைடாக ஓரமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா சரியான பெரிய செடிங்க. அதுலேயே ஒரு 10 கொத்து போல் இருந்ததுங்க. நான் பிச்சதே வந்து போதுமானதாக இருந்ததுங்க குழம்புக்கு. சரி அடிக்கிற வெயிலுக்கு மணத்து தக்காளி வாடி போயிடுன்னு சொல்லிட்டு துண்டை வச்சு சுற்றிட்டு அப்புறம் வாளியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மோட்ரு செட்டில் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்பு செட்டுக்கு போயிட்டோங்க. வாளியை கழுவிட்டோங்க. இந்த மோட்டரில் தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து குளிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு பக்கத்தில் மாங்காய் மரமும் இருக்குங்க. இந்த சம்மர் டேஸ் வந்தாலே நாங்கள் இப்படி தாங்க இங்கே வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்போம். மணி வந்து 11:30 ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து இன்னும் வந்து ஆலக்கொட்டை ஓடவே இல்லைங்க. எங்கெங்க இந்த 100 நாள் வேலை வந்தது எல்லாத்துக்குமே ஆள் டிமாண்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாழைப்பூ இருந்தது, அதையும் நம்ம பிச்சிக்கிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட கொண்டு வாழைப்பூவை பிச்சு கொடுத்தா, எதுக்கு தேவையில்லாமல் வாழைப்பூவை பிச்சை, அதுதான் நிறைய வீட்டில் கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அந்த மாடுக்கு சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் போன ரூட்டில் எப்படி போனோமோ அதே மாட்டமே வர ஆரம்பிச்சிட்டோங்க. வீட்டுக்கு போன உடனே கீழே உருவிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி தாங்க சமைச்சாங்க. நான் படுத்துட்டேன். சரி மதியத்துக்கு மேலே எனக்கு லீவ் இருக்கும்போதே மருந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டோங்க. நாங்கள் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியணுமாங்க? அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாக்கு அக்ரி பொண்ணு வெளியுலகத்துலேருந்து விவசாயத்துலேருந்து என்னென்னலாம் கற்றுக்குறா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமாங்க? அப்போ நம்ம அக்ரி மாணவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாலேயே வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ரி மாணவி த்ரிஷா ராமச்சந்திரன்.